கிறிஸ்துமஸ் பண்டிகையில் முக்கிய அம்சமாக இடம்பெறும் கிறிஸ்துமஸ் குடிலை புனித பிரான்சிஸ் அசிசியார் தான் கிபி 1223ஆம் ஆண்டு முதலில் அறிமுகப்படுத்தினார் என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது தேவாலயங்களிலும் வீடுகளிலும் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்படுவதுண்டு. இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் பிறந்த சூழ்நிலையை நம் கண்முன் கொண்டு வரவே இந்த குடில்கள் அமைக்கப்படுகிறது. புனித பிரான்சிஸ் அசிசியார் தான் கிபி 1223ஆம் ஆண்டு முதலில் கிறிஸ்துமஸ் குடிலை வைத்ததாக வரலாறு கூறுகிறது. இத்தாலியின் கிரேச்சோ என்ற இடத்தில் தத்ரூபமான குடிலை அவர் அமைத்ததாக கூறப்படுகிறது. இது மாபெரும் வரவேற்பை பெற்றதால் நாடு முழுவதும் பிரபலமாகி பின்பற்றப்பட்டது. பிறகு காலப்போக்கில் கதாபாத்திரங்களை சித்தரிக்கும் உருவங்கள் கிறிஸ்துமஸ் குடிலுடன் வைக்கப்பட்டன. மன்னர் 3ஆம் சார்லஸ் தனது ஆட்சி காலத்தில் இந்த நிகழ்வை அதிகமாக பிரபலப்படுத்தினார். இந்த மரபு இத்தாலி நாட்டை தொடர்ந்து உலகெங்கிலும் வரவேற்பை பெற்றது. இப்படி இருக்கையில் கிறிஸ்துமஸ் குடிலை புனித பிரான்சிஸ் அசிசியார் எவ்வாறு உருவாக்கினார்? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். கிபி 1223ஆம் ஆண்டிலே அசிசி நகருக்கு அருகில் உள்ள கிரேச்சியோவை அடுத்துள்ள காடுகளில் புனித பிரான்சிஸ் மேசியர் ஜோவானி வெலிட்டா என்பவரோடு சேர்ந்து கிறிஸ்து பிறப்பை கொண்டாட விரும்பினாராம். ஒரு நாள் பிரான்சிஸ் அசிசியார் ஜோவனியை அழைத்து, நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் என்றால் பெத்லகேமை நம் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என கூறினாராம். ஆக இருவரும் சேர்ந்து கிரேச்சியோ ஒட்டிய காட்டுப்பகுதிகளில் கொண்டு வந்த மறு பெத்லகேம் தான் இன்று நாம் உருவாக்குகின்ற கிறிஸ்துமஸ் குடிலின் ஆரம்பமாகும். அனைவரும் நகரங்களிலும் வீடுகளிலும் தங்கள் வசதிக்கேற்ப இயேசுவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்த வேளையிலே புனித பிரான்சிஸ் அசிசியார் காட்டில் குடில் செய்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தார். எவரும் கிறிஸ்துவை கொண்டு போகாத இடங்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது பல இடங்களில் உருவாக்கப்படுகின்ற குடில்களானது நமக்கு விடுக்கின்ற அழைப்பாகும். பல வேளைகளில் நாம் ஆலயங்களில் குடில் செய்வதோடும் வீடுகளில் அலங்கரிப்பதோடும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை முடித்துக் கொள்கிறோம். ஆனால் குடில் சொல்லும் ஒரு முக்கியமான நற்செய்தி இயேசுவை வெறுப்பவர்களிடம் அவரை கொண்டு செல்வதும் இயேசுவை அறியாதவர்களிடம் அவரை அறிவிப்பதும் கிறிஸ்தவத்தை தாண்டி நம்முடைய சகோதர மதத்தினரிடம் அவருடைய பிறப்பின் மேன்மையை எடுத்துரைப்பதும் இன்றைய காலத்தின் தேவையாகும்.